கார் பந்தயம் நடத்துவதற்காக மக்கள் பணத்தை திமுக அரசு ஊதாரித்தனமாக செலவிடுவதாக குற்றம் சாட்டிய எடப்பாடி பழனிசாமி விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி விளையாட்டாக செய்து கொண்டிருக்கிறார் என விமர்சித்தார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள் தங்கு தடையின்றி கிடைப்பதாகவும், போதைப் பொருள் விற்பனையால் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் எதிர்காலம் சீரழிந்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். மக்களின் தேவைகளை நிறைவேற்ற வழியின்றி கார் பந்தயம் நடத்த திமுக அரசு தயாராகி வருவதாக விமர்சித்த அவர், மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய அரசு ஊதாரித்தனமாக மக்கள் பணத்தை செலவிடுவதாக குற்றம் சாட்டினார். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறிவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் தடையில்லாமல் கிடைக்குது. இதனால் நம்முடைய மாணவர்கள் இளைஞருடைய வாழ்க்கை சீரழியக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். தமிழகம் எது கிடைக்குதோ இல்லையே, போதைப் பொருள் எங்க பார்த்தாலும் தடையில்லாமல் கிடைக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் இன்னைக்கு திராவிட மாநில ஆட்சியிலே பார்க்கிறோம். கார் பந்தயம் தேவையா? ஏழை எளிய மக்களுடைய வரிப்பணத்தில் சுமார் 42 கோடி ரூபாய் செலவில் இன்னைக்கு நகரத்தினுடைய மையப்பகுதி அது அவசியமா? சிந்திச்சு பாருங்க. எப்படியெல்லாம் மக்களுடைய வரி பணம் வீணாக்கப்படுகிறது. இதனுடைய சொந்த விருப்பத்திற்கு மக்களுடைய பணத்தை இன்றைக்கு சூதாரித்தனமாக இன்றைக்கு செலவழிப்பதை கண்டிக்கத்தக்கது.